उत्तरस्यां दिशि देवतात्मा हिमालयो नाम नगाधिराजः पूर्वापरौ तोयनिधि वगाह्य स्थितः पृथिव्या इव मानदண்டः. ஸோ பார்வதியினுடைய தபஸ்ல இருக்கோம். போன கிளாஸ்ல வந்து கிளமம் யயௌ கந்துக சேவையா பியா தயா முனீனாம் சரிதம் வியகாஹ்யத அதுல தான் நிறுத்தினோம். ஆமா, த்ருவம் வபுஹு காஞ்சன பத்மதர்மி என் மிருது பிரகிருத்தியாச்ச சசாரமேவச்ச. ஸோ வந்து யார் ஒத்திக்கு வந்து கந்துக சேவையா ஏவ கிளமம் ஒரு கிளேசம் இருந்ததோ அப்படிப்பட்ட அந்த ஸ்திரீயானவள் இப்போ வந்து முனினாம் விரதம், முனிவர்களுடைய சரித்தம் அதுவோ அதை வந்து இப்போ ஃபாலோ பண்றா. ஸோ அப்பனா அவளுக்கு எவ்வளோ ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கணும் அஹ் ஈஸ்வரனை தன்னோட பதியா வரிக்கிறதுக்கு அப்படிங்கிறதோட நிறுத்தினோம். அடுத்தது என்ன அப்படின்னா அவளுடைய தபஸினுடைய பிரகாரத்தை சொல்றார் இந்த ஸ்லோகத்துல. சுச்சௌ சதுர்ணாம் ஜுவலதாம் சுச்சிஸ்மிதா ஹவிர்புஜாம் மத்தியகதா சுமத்தியமா விஜித்ய நேத்திர பிரதிகாதினீம் பிரபாம் அனன்ய திருஷ்டி சவிதாரம் ஐக்ஷத. ஸோ வந்து என்ன அப்படின்னா ஸ்லோகார்த்தம் என்ன அப்படின்னா அவ வந்து சுச்சௌ, சுச்சௌனா கிரீஷ்ம காலே, சரியா, நாலு பக்கம் அக்னியை ஏத்தினுட்டு சுச்சிஸ்மிதா அப்படின்னா விஷதமான ஒரு மந்தஹசிதா, நல்ல ஒரு மந்தஹாசத்தோட இருக்கிற அவோ என்ன பண்றா அப்படின்னா நாலு பக்கமும் அக்னியை ஏத்தினுட்டு அஞ்சாவது மேல் நோக்கி இருக்கிற இடத்துல சூரியனை நோக்கி தபஸ் பண்றா. சோ அங்கேயும் அவளுக்கு வந்து ஒரு 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 சூடு அப்படிங்கிறது நாலு பக்கத்துல மாத்திரம் இல்ல, மேலேந்தும் சூரியனுடைய அந்த சூட்டையும் அவ வந்து தாங்கிட்டு இருக்கா. இதுதான் வந்து அந்த ஸ்லோகார்த்தம். சுச்சௌ சுச்சிஸ்மிதா சுமத்தியமா ஜுவலதாம் சதுர்ணாம் ஹவிர்புஜாம் மத்தியகதா சதி நேத்திர பிரதிகாதினீம் பிரவாம் விஜித்ய அனன்ய திருஷ்டிஹ சதி சவிதாரம் ஐக்ஷத. ஸோ சவிதாரம் ஐக்ஷத சா சுமத்தியமா சுச்சிஸ்மிதா, அது எல்லாம் பார்வதிக்கு அட்ஜெக்டிவ். சுமத்தியமா சுச்சிஸ்மிதா சா சவிதாரம் ஐக்ஷத, அதான் மெயின் சென்டென்ஸ். சூரியனை நோக்கினாள், சரியா, பார்த்தாள். எப்படி அப்படின்னா அஹ், அதாவது நேத்திர பிரதிகாதினி நேத்திர பிரதிகாதினீம் பிரபாம் விஜித்திய, நேத்திரத்துக்கு ஒரு ஆப்ஸ்டக்கல், ஏன்னா சூரியனுடைய ஒளியை வந்து டைரக்டா பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நேத்திரத்துக்கு ஒரு அப்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கற, ஒரு தொந்தரவை கொடுக்கற அந்த பிரபையை விஜித்திய, அந்த ஒளியை வெற்றி கொண்ட பிறகு அனன்ய திருஷ்டிகி, வேற ஒரு விஷயத்திலையும் தன்னுடைய பார்வையை செலுத்தாதவளான அவள் சவிதாரம் ஐக்ஷத, அவ வந்து அந்த சூரியனை பார்த்தா. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணா அப்படின்னா சுச்சௌ சுச்சிஸ்மிதா சுமத்தியமா ஜுவலதாம் சதுர்ணாம் ஹவிர்புஜாம் மத்தியகதா. ஸோ வந்து சுச்சௌ அப்படின்னா கிரீஷ்ம காலே, கிரீஷ்ம காலம் அப்படிங்கிறது சுச்சிஹினா உங்களுக்கு வந்து இந்த ஜேஷ்டா மாசம் ஆனி மாசம் இருக்கு பாருங்க, அதுக்கும் சுச்சின்னு தான் பேரு. அதுதான் உங்களுக்கு கிரீஷ்ம ருத்து அந்த காலம். ஸோ அந்த சுச்சௌ அதில் சுச்சிஸ்மிதா அப்படின்னா இந்த மாதிரி நாலு பக்கம் அக்னி எரிஞ்சுட்டு இருக்கு, மேல சூரியன். நமக்கு வந்து இத்தூண்டு ஒரு கிளேசம் நம்ம பண்ணும்பொழுது ஏதோ ஒரு கஷ்டம் வந்துருத்துனாலே நமக்கு வி வி ஷோ இட் ஆன் அவர் ஃபேஸ், முகத்திலே தெரிஞ்சிடும் அவ they are நாட் வெரி கம்ஃபர்டபுள் அப்படின்னுட்டு. இல்லைன்னா கண்ணுல வந்து ஒரு எரிச்சல், இல்லைன்னா வாயில எதையா திட்டிண்டு அந்த மாதிரி இருப்போம். ஆனா இது அப்படி கிடையாது. சுச்சிஸ்மிதா அப்படியே ஒரு விஷத வ- நல்ல ஒரு ஒரு மந்தஹாசத்தோட இருக்கிறாவோ சுமத்தியமா, அது அவளுக்கு தான் அட்ஜெக்டிவ். ஜுவலதாம் சதுர்ணாம் ஹவிர்புஜாம். ஸோ சதுர்ணாம் அப்படின்னு சொல்லும்போது சதுசங்கியகானாம் என்ன அப்படின்னா புறத்தக பிருஷ்டதக ரெண்டு பக்கம் பார்ஷ்வே, எல்லா பக்கமும் அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நாலு பக்கமும். அப்புறம் ஹவிர்புஜாம் மத்தியகதா, அந்த ஹவிர்புஜாம் அப்படிங்கிறது அஹ், அக்னி. அதுக்கு நடுவுல நாலு பக்கமும் அக்னியை ஏத்தினுட்டும் நடுவுல மத்தியகதா மத்தியஸ்திதா சதி நேத்திர பிரதிகாதினி அந்த பிரபாம் விஜித்ய அனன்ய திருஷ்டிஹி சதி சவிதாரம் ஐக்ஷத. சோ அதாவது அனன்ய திருஷ்டிஹி அப்படின்னா அந்யத்ர அஹ், அந்யத்ர ந திருஷ்டவதி, அவ வேற எங்கேயுமே பார்க்கலன்னு அர்த்தம். சரியா, அந்யத்ர அஸ்தித நேத்ரான்னு அர்த்தம். அனன்ய திருஷ்டிஹினா சரியா இருக்கா இந்த ஸ்லோகம்? அர்த்தம் சரியா இருக்கா காமாட்சி? ஆமா புரியுது. शुचौ चतुर्णां ज्वलतां शुचिस्मिता हविर्भुजां मध्यगता सुमध्यमा विजित्य नेत्र प्रतिघातिनीं प्रभाम् अनन्यदृष्टिः सवितारम् ऐक्षत. व्याख्यानं பார்க்கலாம். अतः अथ तपः प्रकाराः एव कथ्यन्ते. तत्र आदौ
கிரீஷ்மகிருதம் தபப் பிரகாரம் தர்ஷயதி. ஸோ வந்து என்ன அத பிறகு, பிறகுன்னா என்ன, இந்த மாதிரி அவ எப்படிலாம் இருக்கா அப்படிங்கிறத வர்ணிச்ச பிறகு, தபஹ பிரகாராக, தபஸினுடைய பிரகாரம், அவ என்ன மாதிரி ஒரு தபஸை செஞ்சா அப்படிங்கிறதுக்கு சொல்லப்படுறது. அத்திர ஆதௌ தஸ்மின் விஷயே ஆதௌ கிரீஷ்மகிருதம் தபப் பிரகாரம் தர்ஷயதி. கிரீஷ்மகாலே கிருதம் அந்த தபஸை பத்தி தபஸ்னுடைய பிரகாரத்தை காண்பிக்கிறா. சா शुचौ ज्वलतां चतुर्णां हविर्भुजां मध्यगता नेत्र प्रतिघातिनीं प्रभां विजित्य अनन्यदृष्टिः सवितारम् ऐक्षत. இதான் இதனுடைய அன்வயம். சுச்சௌ அப்படின்னா சுச்சி சப்தேன அத்திர அவயவ அவயவினோகோ சம்பந்த நியமாத்து கிரீஷ்மோ லப்யதே. அதாவது இந்த சுச்சி அப்படிங்கிறதுக்கே சுச்சியில் அப்படின்னு சொல்லும்போது, சுச்சிங்கிறதுக்கு பியோருங்கிற அர்த்தம் இருக்கு, கிரீஷ்ம காலம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அக்னிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு, சூரியங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. ஸோ வந்து இந்த சுச்சி சப்தேன அதனால என்ன அப்படின்னா, அத்திர அவயவ அவயவினோகோ. ஸோ அவயவம்ங்கிறது உங்களுக்கு பார்ட்ஸ், அவயவிங்கிறது அதனுடைய மெயின் விஷயம் இல்லையா? அது ரெண்டுத்தினுடைய அப்படின்னு சொல்லும்பொழுது, சூரியன், சூரியனுடைய ஒளி, கிரீஷ்மம், கிரீஷ்ம ரித்து, கிரீஷ்ம ரித்துவுல அடிக்கிற அந்த சூரியனுடைய கிரணங்கள், அது ரெண்டுத்தையும் அந்த சுச்சிங்கிற ஒரு பதத்தினால குறிப்பிடப்படுறது. சோ அந்த மாதிரி அவயவ அவயவினோகோ சம்பந்த நியமாது கிரீஷ்ம லப்யதே சுச்சி மாசே. மேலும் இப்ப நான் சொன்னேனோ ஜேஷ்டா மாசம்ங்கிறது சுச்சி மாசம்னு, அது ஆனி மாசம். சுச்சி மாசே லப்த பிரதிஷ்டஸ்ய கிரீஷ்மஸ்ய தாபாதிக்ய பிரதீதிஷ்ச பலம். ஸோ சுஷி மாசே அந்த கிரீஷ்ம காலத்துல, கிரீஷ்ம மாசத்துல, அதாவது ஆனி மாசத்துல, ஜேஷ்டா மாசத்துல, லப்த பிரதிஷ்டஸ்ய கிரீஷ்மஸ்ய நன்னா சம்மர் வந்து செட் ஆயிடும். சென்னையில வந்து மே ஜூன் ஜூலைல இருந்தும் நன்னா தெரியும் கிரீஷ்ம ருத்துனா என்னன்னு. ஸோ லப்த பிரதிஷ்டஸ்ய கிரீஷ்மஸ்ய தாபாதிக்ய பிரதீதிஷ்ச பலம். ஸோ தாபத்தினுடைய, அதாவது நாங்க வந்து அவ அவ வந்து இந்த பஞ்ச அக்னியினுடைய தபஸை எங்க பண்ணா தெரியுமோனோ, விண்டர்ல எடுத்துக்கல. விண்டர்னா என்ன அப்படின்னா, ஒரு சைடு எரிஞ்சா கூட ஒரு சைடு அந்த வெதர் வந்து கொஞ்சம் சூட்டபிளா இருக்கும், கொஞ்சம் பேரபிளா இருக்கும். ஆனா சம்மர், கிரீஷ்ம ருத்துவுல ஏற்கனவே வாதாவரணம், அந்த என்விரான்மெண்ட்டே உங்களுக்கு வந்து அந்த கிளைமேட்டிக் கண்டிஷனே பயங்கர சூடா இருக்கும். ஆடட் டு தட் இவ நாலா பக்கமும் அக்னியை ஏத்திண்டு மேல் நோக்கி சூரியனை பார்த்து நிக்கிறா அப்படின்னா, எந்த அளவுக்கு ஒரு தபஸ்ல அவ ஈடுபட்டிருப்பாங்கிறது தெரியும். அவர் தபஸ் பண்ணா, நாலு பக்கம் அக்னி ஏத்தினா அப்படின்னு சொல்லிட்டு போறதுல விஷயம் இல்ல. சுச்சி மாசே அந்த ஆனி மாசத்துல லப்த பிரதிஷ்டஸ்ய கிரீஷ்மஸ்ய, அதாவது நல்ல பிரதிஷ்டம் அப்படின்னா நன்னா அந்த ஒரு பிரதிஷ்டா ஆயிடுத்து. அங்க ஒரு ஒரு ஈஸ்வரனை பிரதிஷ்டை பண்ணிட்டோம்னா நன்னா ஸ்தாபிச்சிட்டோம்னு அர்த்தம். அந்த மாதிரி சுச்சி மாசத்துல லப்த பிரதிஷ்டஸ்ய நன்னா அந்த சூடானது செட் ஆயிடுத்து. எங்க அப்படின்னா கிரீஷ்மஸ்ய தாபாதிக்ய பிரதீதிகி. அதனால அங்க வந்து அந்த டைம்ல வந்து சூடுங்கிறது ஜாஸ்தி இருக்கும். ஜுவலதாம் இது வர்த்தமான பிரயோகேன நிரந்தர ஜுவலனம் உக்தம். ஸோ ஜுவலதாம் ஹவிர்புஜாம் அப்படிங்கிறத சொல்றதுனால என்ன அப்படின்னா, அது வந்து எரிந்து கொண்டு இருக்கின்ற அப்படின்னு ஒரு கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லிட்டு இருக்கார். ஜுவலன் ஜுவலந்தௌ ஜுவலந்தா சத்ரு பிரத்யத்துல ஜுவலதாம் ஹவிர்புஜாம்னு சொல்லும்பொழுது ஏதோ ஏறி அணைச்சுட்டு வெறும்னு அதுலேருந்து ஒரு ஸ்மோக் வந்துட்டு இருக்கு அந்த மாதிரி அக்னி இல்ல, பிரஜ்வாலமா எரிஞ்சுட்டு இருக்கு இல்ல. எவ்வளவு ஒவ்வொரு ஒவ்வொரு வார்த்தையினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம சாதாரணமா ஸ்லோகத்தை படிச்சுட்டு போனோம்னா நமக்கு தெரியாது. வியாக்கியானகாரா நமக்கு சொல்லும் போதுதான் ஜுவலதாம் இதி வர்த்தமான பிரயோகேன, அந்த எரிஞ்சுட்டு இருக்கு ஜுவலதாம் ஹவிர்புஜாம்னு சொல்லும் பொழுது அந்த வர்த்தமான பிரயோகேன பிரசன்ட் டென்ஸ் அதனுடைய பிரயோகத்தினால நிரந்தர ஜுவலனத்துவம் ஜுவலனம் முக்தம். ஸோ அது நிரந்தரமா எரிஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். தேன அதனால என்ன, நிரந்தரமா எரிஞ்சா என்ன, தாபாதிக்யம் துல்லியதே இல்லையா, தாபம் வந்து இன்னும் ஜாஸ்தி இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்றார். சதுர்ணாம் புறத்தக பிருஷ்டே பார்ஷ்வயோஷ்ச ஸ்தாபிதானாம் அர்த்தம். ஹவிர்பு சதுர்ணாம் ஜுவலதாம் சதுர்ணாம் ஹவிர்புஜாம் அப்படின்னு போட்டிருக்கா. அந்த சதுர்ணாம்னா என்ன, புறத்தக முன்னாடி, பிருஷ்டே பின்னாடி, பார்ஷ்வயோகம்னு ரெண்டு சைட்ல, ஸ்தாபிதானாம் ஹவிர்புஜாம். சரியா, ஹவிர்புஜாம் அக்னினாம் அந்த அக்னிகளினுடைய மத்தியகதா மத்தியகாகம் கதா சதி. அவ வந்து என்ன அப்படின்னா மத்திய பாகத்துல இருந்தா அந்த ஸ்திரீ. சரியா, நேத்திர பிரதிகாதினி அவேக்ஷகாணாம் நேத்ராணி பிரதிஹந்தும் ஷீலம் அஸ்யாஹா இதி ததா. ஸோ நேத்திர பிரதிகாத்தினி அப்படின்னு சொல்லும்பொழுது அவேக்ஷகாணாம்
யாரெல்லாம் பார்க்கறாளோ அவளுடைய நேத்ராணி கண்களை பிரதிகந்தும் ஒரு பாதகம் கொடுக்கறதுக்கு அஸ்யா அசீலம் அஸ்யாஹா இது நேத்திர பிரதிகாத்தினி. எதுக்கு போறது? அந்த பிரபாமுக்கு அப்ஜெக்டிவா போறது இல்லையா? நேத்திர பிரதிகாதினியும் பிரபாம்னா கிரணானி. ஸோ அந்த கிரணங்கள் அந்த ஒளி எப்படி இருக்கு அப்படின்னா பார்க்கிறவாளனுடைய கண்ணை அப்படி அதுக்கு அப்படி ஒரு பிரதிபந்தகத்தை கொடுக்கிற மாதிரி இருக்கின்ற ஒரு, அதாவது இளஞ்சூரியன் கார்த்தால எரியிற சூரியன்கிறது இல்ல, நல்லா உச்சங்கால வெயிலு, நல்ல கிரீஷ்ம ரித்து, நல்லா மண்டையில வந்து விழும், வெளில போகாதன்னு வரணும் அந்த மாதிரி. தாதிருஷீம் பிரபாம் ரஷ்மீம் அர்த்தாத் சவிதுஹு இது சித்தியதி. சரியா? விஜித்ய சதத அபியாசேன நெக்பாவ்ய, அதை வின் பண்ணிட்டா அப்படின்னா அதுன்னு சூரியனுக்கும் இவளுக்கும் ரேஸ் ஆனா இல்ல, திரஸ்கிருத்தியன்னு அர்த்தம். நெக்பாவ்ய அப்படின்னா கீழ்த்தள்ளி விட்டது. அவ வந்து அதனுடைய ஒரு பிரப, நீ என்ன இருந்தாலும் ஐ எம் ரெடி டு பேர் தி ரேஸ் ஆஃப் த சன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு போட்டியாக நின்னுண்டு நெக்பாவிய அதை கீழே தள்ளி அனன்ய திருஷ்டிகி நிശ്ചல திருஷ்டிகி இது. சரி, சூரியனை இப்ப பார்க்கலாம், அது நோக்கி தபஸ் பண்ணலாம், கண்ணை மூடிண்டே இருந்தா ஒன்றும் ஒரு பெரிய எஃபெக்ட் இல்லையோனோ. ஆனா அவளுக்கு நிശ്ചலமான ஒரு திருஷ்டிகி அப்படின்னா, அனன்ய திருஷ்டிகி அப்படின்னா அந்த சூரியனுடைய ஒளியை தவிர அவளுடைய கண்ணு வேற எதையுமே பார்க்கல. she has she has fixed her eyesight on the சூரிய கிரணங்கள் இல்ல. அந்த மாதிரி நாலு பக்கமும் அக்னி மேல வந்து, அதாவது எதெல்லாம் நம்ம யோசிப்போமோ அது எல்லாம் அடிச்சுட்டே வர்றார். எரிஞ்சுட்டு இருக்கிற அக்னி அப்படின்னு சொல்லும்போது ஜுவலதாம் அவிர்புஜாம்னு சொல்றார். எரிஞ்சுட்டு இருக்கு அப்படின்னா நன்னா எரிஞ்சுட்டு இருக்குன்னு அர்த்தம். சரி, சூரியனை நோக்கி தபஸ் பண்றானா கண்ணை மூடின்னு இருக்கா, இல்ல கண்ணுல ஏதோ ஒரு இப்ப இந்த ஃப்ளைட்ல எல்லாம் கொடுப்பாளே ஒரு இது கண்ணை முடிக்கிறதுக்கு, அந்த மாதிரி ஏதோ ஒரு இது திரை மாதிரி போட்டு இருக்காளானா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படியே அனன்ய திருஷ்டிகினா she has fixed her eyesight on the sun's rays. அதுலேருந்து நிശ്ചலா திருஷ்டிகின்னு அர்த்தம். கொஞ்சம் கூட இங்கேயும் அங்கேயும் ஆ, அலைப்பாயாத ஒரு ஐசைட்டோட உதயாது ஆரம்பிய ஆரம்பிய அஸ்தமய பர்யந்தம் அந்யத் கிமபி ந அனலோக அனவலோகயந்தி சதி. ஸோ அவ வந்து என்ன, அந்த சதி அவளானவள் என்ன அப்படின்னா உதயாது ஆரம்பிய, எப்ப சூரியோதயம் ஆரம்பிக்கிறதோ அப்போலேருந்து ஆரம்பிச்சு உதயாது ஆரம்பிய அஸ்தமய பர்யந்தம், அஸ்தமனம் ஆற வரைக்கும் அந்நது கிமபி வேற எதையும் அவ பார்க்கல. புரியுறதா? சவிதாரம் சூரியம் ஐக்ஷத விலோகிதவதி. சவிதாரம் சூரியனை பார்த்தா அவளும். அனேன பஞ்ச தபக தபஸ்துவம் உக்தம். இதனால வந்து அந்த பஞ்சாக்னி தபஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவா, அது வந்து இதுல வந்து டிஸ்கிரைப் பண்ணிருக்கா. சரியா? அஹ் ஒரே நிமிஷம் இதுல. அஹ் ஆமா, சவிதா ஏவ பஞ்சமோ அக்னிஹி, அக்னிஹி சவிதா, சவிதா ஏவ அக்னிஹி இது ஸ்ரௌதலிங்காத்துன்னு உங்களுக்கு இதுல போட்டிருக்கா. மலிநாதர் வியாக்கியானத்துல இருக்கு. அஹ் அப்புறம் தான். சரி, மேலும் என்ன அப்படின்னா கிரீஷ்மே பஞ்சாக்னி மத்தியஸ்தா இது தது லக்ஷணம். அது என்ன பஞ்ச தபஸ்துவம்ங்கிறது என்ன அப்படின்னா கிரீஷ்ம காலத்துல இந்த பஞ்சாக்னி மத்தியத்துல இருந்து மத்தியே ஸ்திதா மத்தியஸ்தா. ஸோ பஞ்சாக்னி மத்தியே ஸ்திதா, பஞ்சாக்னி மத்தியஸ்திதன்னு அதனுடைய லட்சணம். தத்ர சத்வாரः அக்னயः பஞ்சமஸ்து அக்னிஹி சூரியः ஏவ. ஸோ அங்க வந்து நாலு அக்னி, நாலா பக்கமும் அக்னி இருக்கணும் இந்த பஞ்சாக்னி தபஸ்ல. அஞ்சாவது சைடு எங்க அப்படின்னா மேல சூரியன். ததா யதா உக்தம் யதோக்தம் மாகேன தேஜஸ்வி மத்தியே தேஜஸ்வி தவீயானபி கண்யதே பஞ்சமஹ பஞ்ச தபசஹ தபனோ ஜாதவேதசாம். ஸோ வந்து இந்த ஸ்லோகம் வந்து இதுல இருக்கு, சிசுபாலவதத்திலேருந்து எடுத்திருக்கா. தேஜஸ்விகளுக்குள்ள தேஜஸ்வி தவீயான் கம்யதே கண்யதே, அதுல பஞ்சமஹா யாரு அப்படின்னா அந்த சூரியன் தான். சரியா? இது ஸ்திர விவசாயத்வாது தத் அவஸ்தாயாக தஸ்யாக பீடா அபாவம் ஆக. ஸோ இந்த மாதிரி ஸ்திர விவசாயத்வாது அவ வந்து ஷி இஸ் வெரி டிட்டர்மைன்ட் அபவுட் ஹர் மிஷன், என்ன தன்னுடைய கோலோ அதை அச்சீவ் பண்ணோங்கிறதுல தீவிரமா இருக்கிறதுனால தத் அவஸ்தாயாக தஸ்யாக தத் அவஸ்தாயாக பீடாபாவம்
ஆக. சோ அந்த மாதிரி அவஸ்தையில இருந்துட்டு இருக்கிற பஞ்சாக்னி தபஸ் பண்ற அந்த பார்வதியினுடைய அவளுக்கு பீடா அபாவம், அவளுக்கு ஒரு பீடை அப்படிங்கறதே இல்ல. பீடைன்னா கஷ்டம்ங்கிறதே இல்ல. ஏன், எப்படி அப்படின்னா, அது எதனா எந்த பதத்தினால அது சொல்லப்படுறது பீடாபாவம் இருக்கு அப்படின்னு, அவளுக்கு பீடையே இல்ல அப்படிங்கிறது எந்த பதத்தினால சொல்லப்படுறது அப்படின்னா, சுச்சிஸ்மிதா இது. சுச்சிஹி, சுச்சி நிர்மலம் ஸ்மிதம் மந்தஸ்மிதம் யஸ்யாஹாசா, அப்படியே ஒரு புன்சிரிப்பு, மந்தசிரிப்பு, மந்தஹாசக மந்தஸ்மிதம்னாலே ஒரு புன்சிரிப்புன்னு அர்த்தம். ஸ்வாபாவிகம் சுச்சிஸ்மிதத்துவம் ததானீமபி ததா ஏவ அவஸ்திதம் இத்தியர்த்தः. அதாவது எப்ப அவ பார்த்தாலும் அதாவது சுகத்திலயும் சரி துக்கத்திலயும் சரி அவ மூஞ்சில வந்து ராமருக்கு வந்து இந்த க்ஷணம் உனக்கு வந்து காரனேஷன் சொல்றா, பட்டாபிஷேகம்ங்கிறா, சரிங்கிறார். அடுத்த க்ஷணம் நீ இல்ல காட்டுக்கு போனோம், கைகேயி இந்த மாதிரி வரம் கேட்டுட்டாங்கிறா, அதுக்கும் அதே ரியாக்ஷன் தான், அதே மந்தஸ்மிதத்தோட போறார். அந்த மாதிரி இவ என்ன அப்படின்னா நிர்மலம் ஸ்மிதம், ஒரு பியோரான ஒரு சிரிப்பு அப்படின்னா மந்தஸ்மிதம். எப்படி அப்படின்னா, அவ வந்து முன்னாடி அழுதுட்டு இருந்தவோ இப்ப வந்து லோகத்துல வந்து நான் இந்த மாதிரி ஒரு தபஸ அன்வான்டா எடுத்துனுட்டேன் அப்படின்னு யாராவது சொல்ல போறாளே, அதனால இப்ப நான் என்னோட முகத்தை பிரசன்னமா வச்சுக்கணுமேங்கிற எண்ணம் இல்ல. சுவாபாவிகம் சுச்சிஸ்மிதத்துவம், சுவாபாவிகமாவே அவளுக்கு ஒரு புன்சிரிப்பு இருக்கு. அந்த புன்சிரிப்பானது ததானீம் அப்பி, அப்பொழுதும் கூட ததைவ அவஸ்திதம் வெத்தி, அப்படியே இருந்துடுத்து அப்படின்னு அதனுடைய அர்த்தம். பீடாயாக சம்பாவனாம் தர்ஷயதி, என்ன அப்படின்னா சுமத்தியமா இது. கிருஷ கிருஷாவலக்னா இத்தியர்த்தः, ரொம்ப இளைச்சவளாக இருக்கா. சா கதம் ஈதிருஷீன், அதாவது பீடாயாக எப்படி வந்து இவளுக்கு வந்து பீடா அபாவம்ங்கிறத எதுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா, அந்த பீடாயாக சம்பாவனாம் தர்ஷயதி, தேர் ஆர் சான்சஸ் ஆஃப் ஹர் ஃபைண்டிங் திஸ் மிஷன், டிஃபிகல்டி இன் திஸ் மிஷன். ஏன் அப்படின்னா அவ சுமத்தியமா ரொம்ப கிருஷாவலக்னா, ரொம்ப சா கதம் ஏதாதிருஷிம் பீடாம் சகேத, நல்ல வாட்டஞ்சாட்டமா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவளால வந்து அதை வந்து தாங்க முடியும். எப்பேற்பட்ட பிசிக்கல் இதுவும் கஷ்டத்தையும் அவளால தாங்க முடியும். ஆனா இவ பாக்குறதுக்கோ இளைச்சவளா வீக்கா இருக்கா. அவளால எப்படி இந்த மாதிரி ஏதாதிருஷீம் பீடாம் சா கதம் சகேத. அஹோ ஸ்திர விவசாயத்துவ ஸ்திர விவசாயத்துவம் அஸ்யாஹா இது பாவக, என்ன மாதிரி ஒரு டிட்டர்மினேஷன் அவளுக்கு அப்படிங்கிறது தெரியுது. அனேன காரண சாமக்ரியே சத்யபி காரிய அனுத்பத்தி துவன்யதே. இந்த அலங்காரம்ங்கிறது இல்ல, அதாவது இந்த மாதிரி பலவிதமான உபாதைகள் கஷ்டங்கள் இருந்த பொழுதிலும் அவளுக்கு வந்து அவ சுச்சிஸ்மிதாவா இருந்தா, மு முகத்துல எதையுமே காமிச்சிக்கல. அதே மாதிரி ரொம்ப வீக்கா இருந்த பொழுதிலும் கூட அவ திருடமா இருந்தா. அதனால அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஸ்திர விவசாயத்துவம். ஷி வாஸ் வெரி டிட்டர்மைன்ட் அபவுட் ஆன் ஹர் மிஷன். அதனால அந்த மாதிரி பலவிதமான காரணங்கள் இருந்த பொழுதிலும் காரியத்துக்கு அதனுடைய காரியோத்பத்திங்கிறது ஆகாததுனால இங்க வந்து அந்த அந்த காரண சாமக்ரியை சத்தியபி காரிய அனுத்பத்தி துவன்யத்தை டைரக்டா சொல்லல, நமக்கு வந்து வெஞ்சனமா தெரியாது. சரியா இருக்கா? ம் ம். So, அப்ப இவர் வந்து பொதுவா அலங்கார துவனியை ஒத்துக்கிறது இல்லையா? யாரு? அஹ், அஹ், நாராயண பண்டிதன் ஒத்துக்கிறாரே, நிறைய இடத்துல ஒத்துப்பாரு. ஒத்துக்கிறார். ஆமா. இங்க அலங்காரம் மூலமா துவனியான்னு கேக்குறியா நீ? இல்ல இல்ல இல்ல, அலங்காரமே அலங்காரக ஏவ துவன்யத்தை, அலங்காரமே வியங்கியமா தெரியறதுன்னு ஆமா. இவரு சில இடத்துல சொல்லுவாரா? சொல்லுவார் சொல்லுவார் சொல்லுவார். சரி சரி சரி. शुचौ चतुर्णां ज्वलतां शुचिस्मिता हविर्भुजां मध्यगता सुमध्यमा विजित्य नेत्र प्रतिघातिनीं प्रभाम् अनन्य दृष्टिः सवितारम् ऐक्षत. அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, ததாபிதப்தம் सवितुः गवस्तिभिः मुखं तदीयं कमलश्रियं ददौ अपाङ्गयोः केवलमस्य दीर्घयोः शनैः शनैः ஷாமிகையா கிருதம் பதம். ஸோ வந்து என்ன அப்படின்னா, இந்த சவிதுஹு கபஸ்திபிகி, இந்த சவிது, இந்த சவிதாவான சூரியன், அந்த சூரியனுடைய கபஸ்திபிகின கிரணங்களினால் அந்த மாதிரி ததா அபிதப்தம் முகம் கமலஸ்ரீயம் ததோ. ஸ்ரீயம்னா சோபான்னு அர்த்தம். கமலத்துக்கு தாமரைக்கு என்ன ஒரு சோபாயோ, அதாவது ஒரு ஒரு 10 1/2 மணி நேரம், ஒரு வாரம் மெட்ராஸ்ல நல்ல பீக் சம்மர்ல நம்ம எங்கேயா வெளில போயிட்டு வந்தோம்னாலே நம்மளுடைய கலர் வந்து ஃபேட் ஆயிடும். இவ வந்து கார்த்தால சூரிய உதயம் போது ஆரம்பிச்ச தபசு சாயந்தரம் வரைக்கும் நாலா பக்கமும் அக்னி, மேல் சூரியனை நோக்கி தபஸ் பண்ணி கொண்டு இருக்கின்ற அவள் அவள் அந்த சூரிய கிரணங்களினால் அவள் முகம்ங்கிறது
கமலஸ்ரீயத்தனுடைய அதனுடைய சோபைய வச்சுட்டு இருக்கே தவிர போகல. அந்த முகம் வந்து போல அப்படிங்கிறதுனால என்ன அப்படின்னா, அஸ்ய முகஸ்ய, அந்த அஸ்யங்கிறது முகஸ்யக்கு போறது. அஸ்ய முகஸ்ய அபாங்கயோகோ தீர்க்கயோகோ அபாங்கயோகோ கேவலம் ஷனைஹி ஷனைஹி ஷாமிகையா கிருதம் பதம். அந்த ஷாமிகான கருப்புன்னு அர்த்தம். அந்த அந்த கருப்பு வளையம் ஆர் கருப்பாக்குறதுங்கிறது முகத்துல பண்ண முடியல. ஏன்னா இவ்வளவு அபிதப்தமா இருந்த பொழுதிலும் கூட அந்த சூரியனுடைய கிரணங்களினால் அவளுடைய சோபைங்கிறது குறையல. புரியுறதா? கமலத்துக்கு என்ன ஒரு ஸ்ரீயமோ அத வந்து இவ தரிச்சுட்டு இருக்கா. சோ அதனால அந்த கிரணங்களுக்கு வந்து கோவம் வந்துடுதான். என்ன, நம்ம இவ்ளோ தப்பிச்சு இவ்ளோ தாபத்தை கொடுக்கறோம், அப்படி இவ கருத்து போக மாட்டாங்கிறாளே அப்படின்னுட்டு அவளுடைய தீர்க்கமான அபாங்கங்கள், திருஷ்டி கண்ணு இருக்கணும். அந்த அபாங்கயோகோ ஷனைஹி ஷனைஹி ஷாமிகையா கிருதம் பதம். கொஞ்சம் கொஞ்சமா அந்த கருப்புத்தன்மை அப்படிங்கிறது கருப்புத்தன்மையால் பதம் ஸ்டெப் ஆனது வைக்கப்பட்டது. எப்படின்னா ஷனைஹி ஷனைஹினா கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. அப்படியே சடால்னு அவ கண்ணு வந்து கருத்து. நல்லா இருக்குல்ல அது? ஆமா, ரொம்ப அழகா இருக்கு. இதுல வந்து இந்த பிரத்யநீக்கம்னு ஒரு அலங்காரம் வந்து இங்க இங்க வந்து துவன்யதேன்னு போட்டிருக்கார். வியாக்கியானத்துல பார்த்தேன்னா யஜ்யதேன்னு போட்டிருக்கார். இந்த பிரத்யநீக்கம்ங்கிறதே என்னன்னா, பலவத்த சத்ரோஹோ பக்ஷே பராக்கிரமः ஜைத்ர நேத்ரானுகௌ கர்ணௌ உத்பலா உத்பல உத்பலாபியாம் அதः கிருதௌ. அதாவது ஒரு இடத்துல நம்மளுடைய வேலை வந்து பலிக்கல அப்படின்னா இடத்த மாத்து அப்படின்னு சொல்றோம் தெரியுமா? ஏதோ ஒன்னத்தை டார்கெட் பண்ணிட்டு போறோம், அந்த இடத்துல அது நடக்கல அப்படின்னா அவ அது வந்து வேற ஒரு அதை சேர்ந்த வேற ஒரு இடத்துல அதனுடைய வேலையை காட்டிடும். இப்ப வந்து அவ முகத்தை கருப்பாக்க முடியல அந்த கிரணங்களினால. ஆனா வந்து என்ன அப்படின்னா முகத்துல இருக்கு கண்ணு. அததான் தஸ்ய தீர்க்கயோகோ அபாங்கயோகோன்னு போட்டிருக்கேன். ம், ம். அஸ்ய அப்படிங்கிறது நமக்கு வந்து யாரடா சொல்றான்னு ஒரு செகண்ட் தோணும், எதுக்கு புல்லிங்கத்துல போட்டிருக்காரு அப்படின்னுட்டு. அஸ்யங்கிறது அவளுடைய தஸ்யாக முகஸ்யன்னு எடுத்துக்கணும். கேவலம் அஸ்ய தீர்க்கயோகோ அபாங்கயோகோ ஷாமிகையா பதம் கிருதம். பதமானது வைக்கப்பட்டது. எப்படின்னா ஷனைஹி ஷனை. இது வந்து பிரத்திநீக்கம்ங்கிற ஒரு அலங்காரத்தினுடைய இதுன்னு போட்டிருக்கு பின்னாடி. ம், ம். சரியா? நல்லா இருக்குல்ல அது அந்த அலங்காரமே. ம். ஆமா, அழகா இருக்கு. ஆமா. சோ தாதிருஷே தபசி வர்த்தமானாயாः देव्याः न केवलं पीडा अभावः जातः अपितु प्रसादहेतु हेतुकम् औज्ज्वल्यमेव अभूत् इत्याह. सो तादृशे இப்படிப்பட்ட தபசி தபஸ்ல வர்த்தமானாயாக தேவியாக செய்து கொண்டிருக்கின்ற அவர் இருந்து கொண்டிருக்கின்ற தேவியினுடைய ந கேவலம் பீடாபாவக ஜாத்தக, அவளுக்கு அதனால ஒரு கஷ்டம்ங்கிறதே இல்ல அப்படிங்கிறது மாத்திரம் இல்ல, அபிது பிரசாத ஹேதுகம் ஔஜ்வல்யமேவ அபூத், பிரசாதத்துக்கு காரணமாக இருக்கின்ற ஔஜ்வல்யம்ங்கிறதே வந்துடுத்து அவளுக்கு. எப்படி அப்படின்னா, சவிதுஹு கபஸ்திபிஹி ததா அபிதப்தம் ததீயம் முகம் கமலஸ்ரீயம் ததௌ. சவிதுஹு அப்படின்னா சூரியஸ்ய, சூரியனுடைய கவஸ்திபிகி ரஷ்மிபிகி கிரணங்களினால் ததா பூர்வோக்த பிரகாரேண அபிதப்தம் நிதராம் தப்தம் ததீயம் முகம் தேவ்யாக வதனம் கமலஸ்ய பத்மஸ்ய ஸ்ரீயம் சோபாம் ததௌ ததார. சரியா? சவிதுஹு அப்படின்னா சூரியன், சூரியனுடைய கவஸ்திபிகி அப்படின்னா அந்த ரஷ்மிபிகி ஒளிகளினால் ததா ததா பூர்வோக்த பிரகாரேன முன்னாடி சொன்ன பிரகாரத்தினால நிதராம் அபிதப்தம் விடைவிடாமல் எரிக்கப்பட்ட தப்தம் ததியம் முகம், அவளுடைய முகம் தேவ்யாக ததியம் முகம் இஸ் ஈக்குவல் டு தேவ்யாக வதனம். இவர் வந்து நம்ம இஸ் ஈக்குவல் டு போடல, அதனால நம்ம அது சொல்லிட்டே வரலாம். ததியம் முகம் அப்படின்னா தேவ்யாக முகம் வதனம் கமலஸ்ய பத்மஸ்ய ஸ்ரீயம் சோபாம் சோபையை ததௌ. சரியா? யதா கமலம் சூரியரஷ்மி சம்யோகே நிதராம் சோபதே ததா அஸ்யாஹா வதனமபி விபாவக. எங்கேயாவது வந்து தாவரை வந்து சூரியன் வந்து வாடினதா கேள்விப்பட்டிருக்கோமோ? சூரியன் வரல அன்னைக்கு வந்து நல்லா உதிக்கல அப்படின்னா தாமரை மலரவே மலராது அப்படிங்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இவ எப்படின்னா யதா கமலம், எப்படி வந்து கமலமானது
தாமரையானது சூரிய ரஷ்மி சம்யோகே சூரியனுடைய கிரணங்களினுடைய சம்யோகத்துல நிதராம் சோபதே அழகா அது பூத்துக்கிறதோ ததா அஸ்யாஹா வதனம் அப்படி. அதனால இவளுடைய முகமும் எப்படி அப்படின்னா சுச்சிஸ்மிதாவா இருக்கா. சுமத்தியமாவா இருந்தாலும் அவன் இழைக்கல. அந்த சுச்சிஸ்மிதானால என்ன அப்படின்னா கமலத்துக்கு சூரிய ரஷ்மியினால என்ன ஒரு சோபா இருக்கோ அதே சோபா இவ வதனம். புரியுறதா? ந கேவலம் மனோகரத்வாத் தத்வதனஸ்ய கமலசாமியம் அபிது சூரியரஷ்மி சம்யோகே நிதராம் ஔஜல்யாத் எப்படி பாருங்க. வெறும் அவ வந்து தாமரை போல முகம் என்னது கமலம் போல வதனம் இருக்கு அப்படின்னு வெறும் அதனுடைய ஃப்ராக்ரன்ஸ் அந்த பியூட்டி கலர் அதனால மாத்திரம் சொல்லல. ஏன் கமலத்தோட அவர் கம்பேர் பண்றார் அப்படின்னா ந கேவலம் மனோகரத்வாத் தாமரை எப்படி எல்லாருடைய மனசையும் கவருமோ அந்த மாதிரி இவளுடைய முகமும் கவரும் அப்படிங்கிற அர்த்தத்துல மாத்திரம் அவர் உபமா சொல்லல, கம்பேர் பண்ணல. உபமாங்கிறது இல்ல. ந கேவலம் மனோகரத்வாத்து தத்வதனஸ்ய அந்த மதனமானது மனோகரம் காமரை போல மனத்தை கவரக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால மாத்திரம் கமலசாமியம் கமலத்தோட அதுக்கு ஒரு சிமிலாரிட்டி சொல்லல. அபிது என்ன அப்படின்னா சூரிய ரஷ்மி சம்யோகே நிதராம் ஔஜல்யத்வாது ஔஜ்வல்யத்வாது இத்தியர்த்தா. சூரியரஷ்மி சம்யோகே சூரியனும் அந்த சூரியனுடைய கிரணங்களினுடைய சேர்க்கையில் எப்படி வந்து தாமரை வந்து ஒரு ஔஜ்வல்யமா இருக்குமோ அந்த மாதிரி இவளும் இருக்காங்கிறதுக்காசரம் கம்பாரிசன். சரியா? வதனே நிரவகாசா ஷியாமிகா புனக ததியம் அபாங்கமேவ ஆசசாத இத்தியாக. வதனே எவ்வளவு அழகா எழுதுறாரு பாருங்களேன். அந்த வதனே அந்த முகத்துல நிரவகாசம்னா அவகாசம்னா ஸ்தானம்னு அர்த்தம், ஸ்பேஸ். நிரவகாசம்னா ஸ்பேஸ் கிடைக்கல. இந்த கருப்பு தன்மைக்கு அதாவது அந்த சூரியனுடைய கிரணங்கள் வந்து அவ முகத்துல பட்டு முகம் கருத்து போல ஆனா சோபிச்சுது அப்படிங்கிறார். சோ அந்த ஷாமிகா அந்த கருப்பு இருக்கு பாருங்க அந்த பிளாக்னஸ்ஸா என்ன அந்த பிளாக்குங்கிற அந்த கிருஷ்ணத்துவம் அந்த ஷியாமிகா அப்படிங்கிறதுக்கு வதனே நிராவகாசா அதுக்கு வந்து நிரவகாசா இடம் இல்லை அப்படிங்கிறதுனால புனக ததியம் அபாங்கமேவ ஆசச. அதாவது ஒரு வீட்டுல வந்து ஒரு அப்பாவை அட்டாக் பண்ண முடியலன்னா நான் பிள்ளையான அட்டாக் பண்றேன்னு ராஜாக்கள்லாம் சொல்றாளோ அந்த மாதிரி இந்த இடத்துல அந்த ஷியாமிகாவுக்கு முகத்துல இடம் இல்ல இருந்தாலும் அதனுடைய கண்ணுல இடம் பிடிக்கிறது அந்த அந்த கிரணங்கள். புரியுறதா? அந்த ஷாமிகா. சரியா? ஷாமிகையா கேவலம் அஸ்ய அபாங்கயோகோ சனைஹி சனைஹி பதம் கிருதம் இது. இதான் அன்னையம். ஷாமிகையா அப்படின்னா காலிம்னா. சரியா? கருப்பினுடைய பாவம் காலிம்னா. சரியா? அந்த கருப்புத்தன்மை அதனால காலிமா காலிம்னா திருத்தியா விபக்தி. ஷாமிகையா காலிம்னா அந்த கருப்பினால் கேவல சப்தேன சசாரே வதனே நிராகாசத்துவம் முக்தம். அதாவது ஸ்லோகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா கேவலம் அஸ்ய கேவலம் முகஸ்ய தீர்க்கயோகோ அபாங்கயோகோ கேவலம் ஒன்லி அப்படிங்கிற அர்த்தம் என்னன்னா சசாரே வதனே அப்படின்னா சசாரம்னா பலம் ஸ்ட்ரென்த்னு அர்த்தம். எந்த இடத்துல இதால ஒரு அவகாசம் பிடிக்க முடியலையோ கியூல நிக்கிறோம் நம்மளை விட பலமா ஒருத்தர் இருக்கா அவளை தள்ள முடியாது. சசாரக சக வேற யாரா ஒரு வீக்கா இருந்தா அவளை அட்டாக் பண்றான் இல்லையா? நீங்க அப்படி ஒரு தள்ளி விட்டுட்டு போறோம் பாத்தியா அந்த மாதிரி சசாரே வதனே பயங்கர வந்து அந்த வதனத்துல வந்து அந்த ஷாமிகாக்கு இடமே கிடையாது. நிரவகாசத்துவம் அந்த வதனத்துக்கு சசாரம்னு போட்டிருக்காரு. சசாரம் அப்படின்னா இங்க ஸ்ட்ரென்த் நல்லா வீங்கிற மூஞ்சிலாம் அர்த்தம் இல்ல. சசாரே வதனே அப்படின்னா அந்த வதனத்தினுடைய சோபங்கிறது அவ்வளோ அழகா இருக்கு அந்த இடத்துல ஷாமிகா நுழையவே முடியல. புரியுதா? அதான் அஸ்ய வதனஸ்ய. இதனால வந்து ஷாமிகா கருப்புங்கிறது முகத்துல வந்துட்டா அசிங்கங்கிறது அர்த்தம் இல்ல. இந்த மாதிரி இதுவா ரொம்ப இதுவா பேசக்கூடாது ரேசிசமா. அஸ்ய வதனஸ்ய அபாங்கயோகோ கட்டாட்சயோகோ. இந்த வதனத்தில் அஸ்யனா இஸ் ஈக்குவல் டு வதனஸ்ய அவளுடைய முகத்தினுடைய அபாங்கயோகோ கட்டாட்சயோகோ ரெண்டு கண்களினுடைய தயோகோ அதிமிருதுத்வாத் இது பாவக. ரொம்ப யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் வித் ரெஸ்பெக்ட் டு கண்ணுங்கிறனும். ஏன்னா கண்ணுல வந்து ஒரு சின்ன டஸ்ட் போயிட்டுனாலே காதுல வேற எங்கேயா டஸ்ட் போனா நம்ம வந்து ஓட்டிடலாம் கதைய. கண்ணுல இத்தினூண்டு ஒரு டஸ்ட் போயிட்டா கூட நம்மளால அன்னைக்கு ஹோல்டே நம்மளால சர்வைவ் ஆக முடியாது. ஏன் அப்படின்னா அந்த அபாங்கங்கள் எப்படின்னா ரொம்ப மிருதுத்வம். இட் இஸ் வெரி வெரி சாஃப்ட் இன் நேச்சர். ஸோ தயோஹோ அந்த ஏன் வந்து இந்த ஷாமிகா வந்து வதனத்தை விட்டுட்டு அபாங்கத்தை பிடிச்சது காது மூக்கு வாயின்னு பிடிக்காம அப்படின்னா யாரு வீக்கோ அவளை தானே பிடிப்போம் இல்லையா?
அதாவது அந்த திருக்குறள் வருமோனோ, வலியார் முன் தன்னை காக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. உன்னோட வீக்கா இருக்கிறவாள நீ வந்து அடிச்ச அப்படின்னா உன்னோட பெரியவா கிட்ட நீ அடி வாங்குவ. உன்னோட வந்து புத்தியிலையும் பலத்திலையும் வீக்கா இருக்கிறவாள நீ வந்து கிண்டல் பண்ணி ஏதா பண்ண அப்படின்னா உன்னை விட ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்கிட்ட நீ அடி வாங்குவேன்னு சொல்றாரு. அந்த மாதிரி என்ன அப்படின்னா, இந்த ஷாமிகாங்கிறது தன்னோட ஸ்ட்ராங்கா இருக்கிறவனால அட்டாக் பண்ண முடியலன்ட்டு ரொம்ப அதிமிருதுவா இருக்கிற அந்த அபாங்கங்கள் கிட்ட போய் அட்டாக் பண்றது. புரியுதா? அபாங்கயோகோ முக சம்பந்தித்வ வச்சனேன யதா கச்சந்தி கத் யதா கஷ்டித் பிரபலே நிஜசத்ரௌ அவகாசம் அலபமானः ததீயம் கஞ்சன பீடயித்தும் ஆரபதே ததா ஷாமிகா அபி வதனே அவகாசம் அலபமானாः ஷாமிகாபி வதனே அவகாசம் அலபமானா ததீயத்வாத் அபாங்கயோः நிஜசக்திம் பிரகடயாமாச இது பிரத்யானீகாலங்காரः வியஜ்யதே. ஸோ அபாங்கயோகோ கண்களும் ஏன் வந்து கண்ணு அட்டாக் பண்ணணும்? கை கால் இவ்வளோ இருக்கே உடம்புல பார்ட்ஸ், ஏதா உனத்தை அது கருப்பாக்கப்படாதா அப்படின்னா, இந்த கண்ணு மூக்கு வாய் காது இது எல்லாமே இந்த முகத்தினுடைய ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஃபேஸஸ் இல்லையா? முகத்தை சேர்ந்தது. முகம் அப்படின்னா எது வந்து முகம், அந்த முகம்ங்கிற அவைக்கு எது அவயவமா ஆறுது அப்படின்னா, இந்த சிரம், மூக்கு, கண்ணு, புருவம் இதெல்லாம் இருந்தாதான் அது முகம். இல்லைன்னா அது என்னது? ஒரு பிண்டம் இல்லையா? சோ வந்து அபாங்க யோகோ அந்த ரெண்டு கண்களும் முக சம்பந்தித்துவ வச்சனைன முகத்தோட ஒரு சம்பந்தம் இருக்கிறதுனால யதா இருக்கிறதுனால வசனே சம்பந்தித்துவ வச்சனைன அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். என்ன அப்படின்னா, யதா எவ்வாறு கஷ்டித்து பிரபலே நிஜ சத்ரு, யாரோ ஒரு பிரபலமான ஒரு என்னுடைய நிஜ சத்ரு அப்படின்னா என்னோட மெயின் எனிமி அவன் தான். அவனிடத்தில் அவகாசம் அலபமானக அவனை அட்டாக்கே பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ததியம் கஞ்சன அந்த ராஜாவை அடிக்க முடியல, அவனுடைய அவனுடைய மந்திரி, அவனுடைய குதிரைப்பட, யானைப்பட, அவன் புள்ள எல்லாரையும் நான் அழிக்கணும் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா? அந்த மாதிரி எதா கஷ்டித்து பிரபலே நிஜசத்ரு அவகாசம் அலபமானக அவகாசத்தை பெறாதவனான ததியம் கஞ்சன பீடயுத்தும் அவனை தஸ்யைதம் ததியம் அவனை சேர்ந்த யாரோ ஒருவரை பீடயுத்தும் ஆரம்பத்தை எப்படி ஆரம்பிப்பானோ ததா அவ்வாறே ஷியாமிகா அபி இந்த கருப்புத்தன்மை இருக்கு பாருங்கோ இந்த காளிமா, அதுவும் என்ன பண்றது அப்படின்னா வதனே அவகாசம் அலபமானா முகத்துல வந்து அந்த தன்மையை பூசறதுக்கு சான்ஸ் கிடைக்காததுனால ததீயத்வாத்து அபாங்கயோகோ அந்த முகத்தை தானே சேர்ந்தது இந்த கண்ணு, அந்த முகத்துல தானே நீ உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னுட்டு ததியத்வாது அபாங்கயோகோ அந்த முகத்தை சேர்ந்ததுனால இந்த அபாங்கங்கள் கண்கள் ரெண்டுத்துக்கும் நிஜ சக்தி தன்னுடைய ஒரு பவரை பிரகடயாமா, நான் யாருன்னு காமிக்கிறேன் பார் அப்படின்னு அங்க போய் காமிக்கிறது. இது வந்து இந்த பிரத்யானீக அலங்காரன்னுட்டு வெஜ்யதே. சரியா? அங்கேயும் இப்படிதான் பிரத்யநீகம் பலவத சத்ரோஹோ பக்ஷே பராக்கிரம. சரியா? அதான் நான் முதல்லயே சொன்னேன் இத. பிரதி பிரதிபக்ஷ பிரதீகார அசக்தோ ததீய திரஸ்காரः பிரத்யநீகம் இது சூத்திரம். பிரதிபக்ஷ பிரதிகார அசக்தோ, பிரதிபக்ஷா அப்படின்னா எனிமின்னு அர்த்தம். அவனுடைய பிரதீகாரம், உபகாரம்னா ஹெல்ப், பிரதீகாரம்னா உபதிரவம், அதுல அதை பிரதீகாரம் கர்த்தும் அசக்தௌ சதி அது பண்ண முடியாத தருணத்தில் ததீய திரஸ்காரக அவனை சேர்ந்த ஒத்தவாளை அவமானப்படுத்துறதுங்கிறது தான் பிரத்யநீகம். தயோரபி ந ஜட்டிதி பதம் கிருதம். சரி ஓகே, முகத்துல வைக்க முடியல, அதை சேர்ந்த கண்களை நான் அட்டாக் பண்றேன்னு டிசைட் பண்ணித்தோ உடனே ஓவர் நைட் அந்த ரெண்டு கண்ணையும் கருப்பாச்சா? இல்ல, ஆக்க முடியல. ஷனைஹி ஷனைஹி இல்ல விருவச்சனேன அதிவாந்தியத்துவம் முக்தம். ஏதோ ஷனைஹின்னு ஒரு பதம் போட்டா பரவாயில்ல, ஷனைஹி ஷனைஹி அப்படின்னா ரொம்ப மொள்ளமா மொள்ளமா அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்றோம்ல, ஸ்லோலி ஸ்லோலி அப்படிங்கிறானே அந்த மாதிரி ஷனைஹி ஷனைஹி துர்வச்சனேன அதிவாந்தியத்துவம் முக்தம். தேனஜ மிருது தரையோகோ அனையோரபி சசாரத்துவம் துவன்யதே. இன் ஸ்பைட் ஆஃப் பீயிங் வெரி வெரி சாஃப்ட் அதுலயும் ஒரு சாரத்துவம்ங்கிறது இருக்கு. தட் ஆல்சோ ஹேஸ் தட் பவர் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஆஃப் நாட் கெட்டிங் அஃபெக்டட். அந்த அளவுக்கு அந்த கண்ணுக்கு அப்படி ஒரு அழகு. புரியுதா? பதம்ங்கிறது அவஸ்தானம், அதனுடைய ஒரு 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 இருப்பிடம்ங்கிற மாதிரி கிருதம். அபாங்கயோகோ தூ சாபி ஷாமிகா சோபாவகா ஏவ. சரி, அபாங்கத்துக்கு வந்து அந்த காளிமா வந்து உட்கார்ந்த உடனே பார்வதி என்ன அழகை இழந்துட்டாளா? அதுவும் சோபை தான்.
அதாவது அழகை அழகூட்டுவது போல அப்படிங்கிறாலும் அந்த கருப்பே அவளுக்கு கருப்பே அழகு காந்தலே ருசிங்கிறோம். அந்த மாதிரி அந்த கருப்பே அவளுக்கு இன்னும் வந்து ஒரு என்ஹான்ஸ் பண்றது. ஷாமிகாயாக தது அபாங்கயோகோ விசேஷே விசேஷேன சோபா சோபா சோபாவகத்துவம் ஆக ஷாமிகாயாக அந்த கருப்புத்தன்மையினுடைய தது அபாங்கயோகோ அவளுடைய தஸ்யாக அபாங்கயோகோ விசேஷேன ஒரு எக்ஸ்ட்ரா அழகுங்கிறது கொடுக்கறது என்ன அப்படின்னா தீர்க்கயோர் இதி அனேன குணினாம் குணஹானிஹி ஆஹிதா யா ரிபுனா சாயேவ குணாந்தரம் பிரசூதே. ஸோ வந்து ரிபுனா ஒரு எதிரியினால குணினாம் குணத்தை வைத்துக் கொண்டவர்களுடைய குண ஹானிஹி ஹானிஹி ஆஹிதானா ஸ்தாபிதான் அர்த்தம். குணத்துக்கு ஒரு ஒரு நீச்சமானது தெரிவிக்கப்பட்டதுன்னா சாயேவ குணஹானிஹி குணாந்தரம் பிரசூதே வேற ஒரு இடத்துல அந்யக குணஹ குணாந்தரம் வேற ஒரு இடத்துல அந்த அழகை வந்து அது மூட்டிக்கும். நீங்க இதை அழிச்சா என்ன பாண்டவா பண்ணலையா இந்திர அந்த அதை ஒழிச்சா லாக்ஷா கிரகத்தை ஒழிச்சா வேற இடத்துக்கு போனா இந்திரபிரஸ்தத்தை பண்ணா அங்க அழிச்சா ஒன்னு இடமும் மாத்திண்டே இருக்கான். இது நியாயோ வெச்சதே. சரியா இருக்கா? நல்லா இருக்கா? ஆ, சூப்பர். ரொம்ப அழகா இருக்கு இல்லையா ரெண்டு ஸ்லோகமுமே. ததாபி தப்தம் சவிதுர் கவஸ்திபிஹி முகம் ததீயம் கமலஸ்ரீயம் ததோ கபாங்கயோஹோ கேவலமஸ்ய தீர்க்கயோஹோ சனைஹி சனைஹி ஷாமிகயா கிருதம். நிறுத்திக்கலாமா? இந்த நியாயம் வந்து